ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ எங்கே இருக்கோன்னு பார்த்துட்டிங்கன்னா இந்த யானை மலை அப்படின்னு சொல்லுவாங்க, அங்கே தான் இருக்கிறோம். இங்கே பாருங்கள், நம்மளை சுற்றி பின்னாடியெல்லாம் மலை தான். எங்கேயுமே ஒரு வீடுங்கிறதே இல்லை. எப்படி இருக்குன்னு பாருங்கள், இந்த இடம் பயங்கரமாக இருக்குது. நம்ம வந்த ஸ்கூட்டி வந்து பார்த்துட்டிங்கன்னா அங்கே நிற்கிது. ஸ்கூட்டியை நிப்பாட்டி இந்த இடம் செம்மையாக இருந்துச்சு. சரி இறங்கி அப்படியே சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி வந்தோம். இந்த இடம் சுற்றி பாருங்கள், பயங்கரமாக இருக்குது. எனக்கு இந்த இடம் ரொம்ப பிடிச்சிருக்குது. ஒரு அழகான ஒரு வில்லேஜு, காட்டுக்குள்ளே எந்த வண்டி சத்தமும் இல்லாமல் நீட்டாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து வீடு கட்டி இருக்கணும்னு தான் என்னோடய ஆசை. இந்த மாதிரி இடம் இந்த காட்டுக்குள்ளே இல்லை, பக்கத்துலேயே இங்கே பார்த்துட்டிங்கன்னா ஒரு வில்லேஜ் ஒன்று இருக்குது, அங்கே கட்டி இருக்கணும். இப்போ நாங்கள் இங்கே எதுக்காக வந்தோன்னா சும்மா சுற்றி பார்க்கலாம், ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கி லீவு தானே, போர் அடிக்குது, அப்படியே சுற்றலாம் அப்படின்னு சொல்லி வந்தோம். இங்கே பாருங்கள், பக்கத்தில் ஒரு பெரிய பார்க்குழி ஒன்று இருக்குது, அது வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன். வாங்க போய் நம்ம அந்த பார்க்குழியை பார்க்கலாம். நம்ம வந்த பைக்கு இது வந்து என்னோடய தம்பியோட பைக்கு. இங்கே வந்து ஒரு வேலையை வந்தேன் நாங்கள். சரி இந்த பக்கம் கிராம சைடு சுற்றி பார்த்தா நல்லா இருக்குன்னு தான் இங்கே வந்தேன். இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய பாறைக்குழின்னு. இங்கே பாருங்கள், வாட் அப்படியே மேலேருந்து கீழே பார்த்தா தலையே சுற்றுது, அந்த அளவுக்கு இருக்குது இந்த பாறைக்குழி. இங்கே பாருங்கள், எப்பா தண்ணி இருக்கிறங்காடிக்கு உங்களுக்கு ஆழம் கம்மியாக தெரியுதுன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், தண்ணி மட்டும் இல்லை, இந்த பாறைக்குழி சரியான ஆழமாக இருக்கும். ஆனால் இங்கே மேலே பார்த்தீங்கன்னா இது ரோடு. இந்த ரோட்லேருந்து அப்படியே இங்கே வந்தோம்னா இந்த இடத்துல வந்து ஒரு கம்பி ஒன்று அடித்து வச்சுருக்காங்க, ஆனால் அது எதுக்குன்னு தெரியல. அப்புறம் இங்கே பாருங்களேன், இன்னொரு கம்பி. இந்த வீடியோவில் உங்களுக்கு இன்னொரு கம்பி தெரியும்னு நினைக்கிறேன். நல்லா பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இங்கே ஒரு கம்பி அடித்து வச்சுருக்குறாங்க. இது எதுக்குன்னு தெரியல. நான் என்ன நினைக்கிறேன்னா, இது வந்து இந்த பாறையோட பார்டர்னு நினைக்கிறேன். அது வரைக்கும் ரோடு வரும், அதுக்கப்புறம் தான் பாறையோட இந்த பாறை ஓனருக்கு வந்து அந்த கம்பியிலேருந்து அந்த பக்கம் தான் அவங்களுக்கு சொந்தம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அதனால தான் அங்கே அடிச்சு வச்சுருக்காங்க. பாருங்கள், சரியான முள்ளுக்காடு. பின்னாடி பாருங்கள், அந்த மலையெல்லாம் உங்களுக்கு நல்லா கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன். தெரியுதா? ஆனால் இந்த இடத்துல வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த மசூதி மாதிரி இருக்குது, தெரியும்னு நினைக்கிறேன். காட்டுக்குள்ளே அந்த ஃபாரஸ்ட்டில் இது வந்து ஏதோ ஒரு காலேஜுன்னு நினைக்கிறேன். காலேஜா இல்லை கெஸ்ட் ஹவுஸான்னு தெரியல, ஆனால் பக்கத்தில் போய் பார்த்தா தான் தெரியும். வாங்க இங்கே பாருங்கள், நான் இந்த பார்க்குள்ளேயே பார்த்தேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஆந்தை, கிட்டத்தட்ட அது ரெக்கையை விரிச்சா ஒரு 4 அடி வரும், அத்தச்சோட ஆந்தை. இது வந்து ஊருக்குள்ளேயெல்லாம் பார்க்க முடியாது, இந்த மாதிரி கிராமத்தில் இந்த மாதிரி பார்க்குள்ளே சைடு தான் பார்க்க முடியும். நான் அலங்காமல் சத்தம் போடாமல் போய் உங்களுக்கு நான் அந்த ஆந்தையை காமிக்கிறேன், அது எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள். ஏன்னா கொஞ்சம் சத்தம் கேட்டால் கூட அது ஓடிடும். அதனால் அலங்காமல் பக்கத்தில் போய் மெதுவாக அதை நான் வீடியோ எடுத்து காமிக்கிறேன். வாங்க போய் பார்க்கலாம். நம்ம அலங்காமல் மெதுவாக போவோம், ஆனால் நம்ம நடந்து வர கால் சத்தம் வந்து அதுக்கு கேட்டுருன்னு நினைக்கிறேன். நான் வந்து அந்த ஆந்தை அங்கே இருக்கிறதுனால ரொம்ப மெதுவாக பேசுகிறேன். நீங்கள் நல்லா சவுண்டு வச்சு கேட்டால் தான் நான் என்ன சொல்கிறேங்க உங்களுக்கு கேட்கும். இதுக்கு மேலே நான் பேசணுன்னா அந்த ஆந்தை பறந்துடும், நம்ம கரெக்டாக வீடியோவில் அதை எடுக்க முடியாது. அதனால் பக்கத்தில் போயிட்டு நான் உங்களுக்கு எடுத்துகிட்டு நான் உங்களுக்கு என்னங்கிறது சொல்கிறேன். வாங்க அலங்காமல் போவோம். நம்ம ஆந்தை இருக்குது, சரி போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம உள்ளே போய் பார்த்தோம். ஆனால் நம்ம போகிறதுக்குள்ளே நம்ம கால் சத்தம் கேட்டு அந்த ஆந்தை ஓடிடுச்சு. என்ன பண்ணுறது, நம்மளுக்கு இன்றைக்கி பார்க்கறதுக்கு லக்கு இல்லை. அதனால் ஆனால் நான் நல்லா பார்த்தேன், உங்களுக்கு கேமராவில் தான் தெரியல. ரெண்டாவது அந்த ஓரத்துலையெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய புறாங்க அப்படியே பறக்குதுங்க அந்த இடத்துல இருந்து. எனக்கு பார்த்தோன்னா என்னடா இது அப்படிங்கிற மாதிரி ஆகிப்போச்சு. இந்த இடத்துல இவ்வளோ புறா இருக்குமாங்கிற மாதிரி ஆகிப்போச்சு. எனக்கு இந்த பார்க்குலேயே ஒரு அதிசயமாக தெரியுது. ஆனால் உண்மையாலுமே இந்த பார்க்குள்ளே வேறு லெவலில் அந்த ஒரே ஒரு பாடம் தாங்க இருக்குது, அது ரோட்டு ஓரத்தில். அந்த ரோட்டு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு சேஃப்டியுமே கிடையாது. யாராவது ஒருத்தர் சும்மா போய் நிற்கலாம் அப்படின்னு நினச்சாலும் கூட காற்றுக்குள்ளே தள்ளிட மாட்டிருக்கு. அந்த அளவுக்கு இந்த பாறைக்குழியோட இது ரொம்ப டேஞ்சராக இருக்குது. இங்கே பாருங்கள், எந்த ஒரு சேஃப்டியுமே கிடையாது. எப்படி இருக்குன்னு பாருங்கள், எந்த ஒரு சேஃப்டியுமே கிடையாது. நீங்கள் அப்படியே ஏறி உள்ளே போனீங்கன்னா அப்படியே கீழே தான் விழுகணும், அந்த மாதிரி இருக்குது. இன்னொரு தடவை வேணாலும் உங்களுக்கு காமிக்கிற பாருங்கள்.